வணக்கம். வெளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ராகவா லாரன்ஸுக்கு தரப்பட்ட பட்டத்துக்கு பலத்த எதிர்ப்பு. செல்வராகவனிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன். நடிகை ரெஜினா பேட்டி. லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இயக்குனர். இனி விரிவான செய்திகள். ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான மொட்ட சிவா கெட்ட சிவா படத்தின் டைட்டிலில் மக்களின் சூப்பர் ஸ்டார் ராகவா லாரன்ஸ் என்று அவரை விளம்பரப்படுத்தினர். அதற்கு சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்களும் எதிர்ப்பும் கிளம்பியதால் எனக்கு அந்த பட்டம் வேண்டாம் என்று கூறியுள்ள ராகவா லாரன்ஸ் அப்படத்தின் இயக்குனரையும் அது குறித்து ஒரு அறிக்கை விட செய்திருக்கிறார். என் படத்தின் கதாநாயகனான ராகவா லாரன்ஸுக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை மொட்ட சிவா கெட்ட சிவா படத்தின் டைட்டிலில் அளித்திருந்தேன். ஆனால் அவர் உலக சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் என்றும் தனக்கு அந்த பட்டம் எல்லாம் வேண்டாம் என்றும் தெரிவித்துவிட்டார் என்று கூறியுள்ளார் அப்படத்தின் இயக்குனர் சாய் ரமணி. மேலும் இப்போது அந்த டைட்டிலை நீக்க முயற்சிகள் எடுத்து வருகிறாராம் அவர். செல்வராகவன் இயக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் நடிகை ரெஜினா. என்னை முழுமையாக செல்வராகவனிடம் ஒப்படைத்து விட்டேன். ரொம்பவும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அதே நேரத்தில் அவர் எதிர்பார்ப்பதை கொடுக்கவில்லை என்றால் திட்டுவார் என்கிறார் ரெஜினா. எதிர்காலத்தை பற்றி எந்த கனவும் இல்லை என்று சொல்லும் இவரது திருமணம் காதல் திருமணமாகத்தான் அமையுமாம். நிச்சயிக்கப்பட்டு நடக்கும் திருமணங்களில் இவருக்கு ஆர்வமில்லையாம். சினிமாவுக்கு வந்த நாளிலிருந்தே பாலியல் பாகுபாட்டால் பல கேலிக்கும் கிண்டலுக்கும் மட்டுமின்றி பல கொடுமைகளுக்கும் நான் ஆளாகி உள்ளேன் என்கிறார் பல படங்களில் அம்மா வேடத்தில் நடித்துள்ள நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன். தமிழில் படங்கள் எடுத்து இயக்கியுள்ள முன்னணி மலையாள இயக்குனர் ஒருவர் எனக்கு பாலியல் தொல்லைகள் தர முயன்றார். அதை நான் எதிர்த்த போது படப்பிடிப்பு தளத்தில் என்னை அசிங்கப்படுத்தினார். நான் நன்றாக நடித்தாலும் சில காட்சிகளை 25 டேக் எடுக்க வைத்த அவர் படப்பிடிப்பு தளத்தில் தேவையில்லாமல் என்னை திட்டினார். அண்மையில் ஒரு இயக்குனர் அனுப்பி வைத்ததாக கூறி என்னிடம் கதை சொல்ல வந்த அவரின் உதவியாளர் கதை சொல்லும் போதே அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசினார். உடனே அதிர்ந்து போய் அவரை வெளியே செல்லுமாறு கூறினேன் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன். தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடித்தவர் நடிகை பாவனா. கடந்த மாதம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அவர் இது குறித்து போலீசில் புகார் செய்தார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிறகு படப்பிடிப்புகளில் கலந்து கொண்ட பாவனா இப்போது தனது காதலர் நவீன் என்பவரை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். அவரது காதலர் நவீன் கன்னட மொழியில் பல படங்களை தயாரித்தவர். இவர்களது திருமண நிச்சயதார்த்தம் இரு வீட்டு உறவினர்கள் முன்னிலையில் கேரளாவில் உள்ள திருச்சூரில் நடைபெற்றது. விரைவில் திருமண தேதியை அறிவிக்க இருக்கும் பாவனாவுக்கு திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சித்தார்த் நடிப்பில் புதிய படம் ஒன்றை துவங்கியுள்ள இயக்குனர் பாரதி ராஜா அந்த படத்தின் படப்பிடிப்பை புதுக்கோட்டையில் நடத்தி வருகிறார். சென்ற ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பண மதிப்பு நீக்கம் அறிவிப்பு அன்று நடந்த சம்பவங்களை முன்வைத்து இந்த படத்தின் கதையை இயக்குனர் ரத்னகுமார் எழுத திரைக்கதையை அமைத்து இயக்கி வருகிறார் பாரதி ராஜா. சகாதேவன் ஒளிப்பதிவு செய்து வரும் இந்த படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற உள்ளது. பாகுபலி 2ஆம் பாகத்தில் நடித்து முடித்த நடிகர் சத்யராஜ் தற்போது விஜய் நடிக்கும் அட்லி படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து மணிரத்னம் உதவியாளர் சர்ஜூன் இயக்கும் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். என்னை கதாநாயகனாக நடிக்க வைக்க 4 இயக்குனர்கள் கதை சொன்னார்கள். ஆனால் அந்த படங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு நான் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன். இந்த படத்தில் கதைதான் கதாநாயகன் என்று கூறும் சத்யராஜ் ஒரே மாதிரியான வேடங்களில் நடிப்பது சலிப்பை ஏற்படுத்துகிறது என்கிறார். தேர்ந்தெடுத்த சில படங்களில் மட்டும் நடிக்கும் சத்யராஜ் கடந்த ஆண்டில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட பட வாய்ப்புகளை ஏற்க மறுத்திருக்கிறாராம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். மாப்பிள்ளைக்கு இந்த மணிப்பிள்ளையை தொட்டு முத்தாட முத்தாட ஆசை வரும். மணிப்பிள்ளையை தொட்டு முத்தாட முத்தாட ஆசை வரும். பூவே பிஞ்சு காலாலே உதை தந்தாலே நல்ல புத்தி வரும். பூவே பிஞ்சு காலாலே உதை தந்தாலே நல்ல புத்தி வரும். என் மாப்பிள்ளைக்கு இந்த மணிப்பிள்ளையை தொட்டு முத்தாட முத்தாட ஆசை வரும்.
ஜானகி வீட்டிலிருந்து கிளம்பிய எம்ஜிஆர் மருதநாட்டு இளவரசி திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருந்த கம்பெனி இருந்த பக்கம் போகாமல் வேறு பாதையிலே செல்வதை பார்த்த அவரது நண்பர், நாம் போக வேண்டிய பாதை அந்த பக்கம் இருக்குது என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். அது எனக்கும் தெரியும், இஷ்டம் இருந்தால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா நீங்களும் போகலாம் என்று எம்ஜிஆர் சொன்ன உடனே அவர் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது நண்பர் மௌனமாக அவரை பின்தொடர்ந்தார். என்னை அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்குது. சினிமாவில் சொல்லுவாங்கள்ல கூஜான்னு, அந்த மாதிரி ஒரு கூஜாவாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த உலகத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்குது என்று பலவாறாக புலம்பியபடி எம்ஜிஆர் வர, அவங்களுக்கெல்லாம் நல்ல பாடத்தை நம்ம போட்டோம்னு என்று எம்ஜிஆருக்கு ஆறுதல் சொன்ன அந்த நண்பர், அது சரி, இந்த மழையில் இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார். பல மாதங்களாக என்னை வேண்டி வேண்டி அழைக்கிறாரில்ல ஒருத்தி, அவளைத்தான் பார்க்கப் போகிறேன் என்றார் எம்ஜிஆர். மருதநாட்டு இளவரசி திரைப்படம் காளிதாசி என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து எம்ஜிஆரை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த பெண்ணை பற்றித்தான் எம்ஜிஆர் சொல்கிறார் என்று அவரது நண்பருக்கு புரிந்தது. மணி என்னான்னு பார்த்தீங்களா? இரவு மணி 11. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறது நல்லா இருக்குமா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் அந்த நண்பர். இந்த ராத்திரி 11 மணிக்கு தானே நான் அவமானப்படுத்தப்பட்டேன், வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டேன் என்று எம்ஜிஆர் சொன்ன உடனே அவர் எப்படிப்பட்ட மனவேதனையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அந்த நண்பர் அதற்கு பிறகு எதுவும் பேசலை. பின்னர் மெல்ல அவரிடம், கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டார் அந்த நண்பர். எம்மானத்தை நான் காப்பாற்றிக்க வேணாமா? எந்த நிபந்தனை இல்லாமல் என்னையும் ஒரு பெண் விரும்புகிறார் என்று அவர்களுக்கு நான் காட்ட வேணாம்? அப்போத்தானே என் மனசாரம் என்றார் எம்ஜிஆர். உண்மையில் அவங்க 2 பேரும் உங்களை அவமானப்படுத்திருந்து உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் இப்போ தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய போகிற காரியத்தினால அது ஊர் உலகம் பூராக்கும் தெரியும். பரவாயில்லையா? உங்களை பற்றி இந்த கம்பெனியில் இருக்க எல்லாரும் எவ்வளோ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ராத்திரி பகல்னு எப்போ எங்கே போனாலும் உங்கள் அண்ணன் உட்பட யாராவது உங்களை இது வரைக்கும் சந்தேகப்பட்டிருக்காங்களா? இன்றைக்கி யார் மேலேயோ உள்ள கோபத்தில் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களை யாராவது நம்புவாங்களா என்று எம்ஜிஆரது நண்பர் கேட்ட கேள்வியிலே இருந்த நியாயத்தை எம்ஜிஆர் புரிந்து கொள்ள முடியாமல் அவரது கோபம் அவரது கண்ணை மறைத்தது. ஆகவே தான், அப்படின்னா என்னை தூக்கி எறிஞ்சவங்க காலில் போய் விழ சொல்கிறீங்களா என்று தனது நண்பரை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். அந்த நண்பர் கொஞ்சம் விவரமானவர். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வது விவாதத்தை வளர்க்கத்தான உதவுமே தவிர பிரச்சனைக்கு தீர்வை தேடித்தராது என்று புரிந்து கொண்ட அவர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். இந்த கல்யாணத்தை பற்றி இனிமேல் நான் யார்கிட்டையும் பேசக்கூடாது, சுருக்கமாக சொன்னால் இனிமேல் நான் கல்யாணத்தை பற்றியே நினைக்கக்கூடாது, அப்படித்தானே என்று தன் நண்பரிடம் எம்ஜிஆர் கேட்டபோது, யார் உங்களை கல்யாணத்தை பற்றி நினைக்க வேணான்னு சொன்னாங்க? உங்களை விரும்புதுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறீங்கல்ல, அந்த பொண்ணுடைய தாயையும் தந்தையும் நாளை காலையில் கம்பெனி வீட்டுக்கு வர சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட திருமணத்தை பற்றி பேசுங்க. உங்களுக்கு பேச சங்கடமாக இருந்தால் உங்கள் அண்ணனை விட்டு பேச சொல்லுங்கள் என்றார் அந்த நண்பர். அவர் இப்படி சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அந்த இரவு நேரத்திலே போகின்ற திட்டத்தை கைவிட்டு விட்டு கம்பெனி வீட்டுக்கு திரும்பினார் எம்ஜிஆர். காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக அந்த பெண்ணின் வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பி அவர்களை வர சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையிலேயே இரவு முழுதும் படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்த எம்ஜிஆர் எப்போது தூங்கினார் என்று அவருக்கே தெரியாது. காலையிலே எம்ஜிஆர் கண் விழித்த போது அவர் கண் முன்னாலே ஒரு கடிதத்தை நீட்டி இப்படி நின்று கொண்டிருந்தான் வேலைக்கார பையன். யார் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியது என்று எம்ஜிஆர் அவனிடம் கேட்க, ஜானகி அம்மா கொடுத்து அனுப்பினார்கள் என்று பதில் சொன்னான் அந்த சிறுவன். இந்த கடிதத்தை அவங்க கொடுத்து அனுப்பும்போது அந்த கார்டியன் அங்கே இருந்தாரா என்று எம்ஜிஆர் கேட்க, அவர் இருந்தார். இந்த கடிதத்தை உங்களுக்கு அந்த அம்மா கொடுத்து அனுப்புறது அவருக்கு நன்றாக தெரியும் என்று தெளிவாக பதில் சொன்னான் அந்த பையன். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்தார். அந்த கடிதத்திலே என்ன இருந்தது என்பதை திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். சரவணனிருக்க பயமேன் படத்தில் உதயநிதி ஸ்டாலினை பயமுறுத்தும் பேயாக நடித்திருக்கிறாராம் சிருஷ்டி டாங்கே. அட்லி இயக்கத்தில் விஜய் 3 வேடங்களில் நடிக்கும் படத்திற்கு 3 முகம் என பெயர் வைக்க ஆலோசனை நடைபெற்று வருகிறதாம். தெலுங்கில் உருவாக இருக்கும் ஆண்டவன் கட்டளை படத்தில் ரித்திகா சிங் வேடத்தில் நடிக்க இருக்கிறாராம் சுப்பிரமணியபுரம் ஸ்வாதி. பவன் கல்யாண் கேட்டுக்கொண்டதால் அவர் நடிக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் வில்லனாக நடிக்கிறாராம் கதாநாயகனாக நடித்து வரும் கோபிச்சந்த். மோகன்லாலுடன் விஷால் நடிக்கும் மலையாள படத்திற்கு வில்லன் என்று பெயர் வைத்துள்ளனர். சாதித்து காட்டிவிட்டாய் என்று ரஜினி பாராட்டியதால் பெரும் உற்சாகத்தில் இருக்கிறாராம் அருண் விஜய். படங்களில் பெண்களை தவறாக சித்தரிக்க கூடாது என்கிறார் நடிகை சாந்தினி. விவசாயிகளுக்கு உதவ புதிய அமைப்பை துவங்கி இருக்கிறார் ராகவா லாரன்ஸ். எனக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை என்கிறார் நடிகை தன்ஷிகா. என் உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் என்கிறார் இயக்குனர் ப. ரஞ்சித்.
அடுத்து வருவது ரகசியம். பட வாய்ப்புகள் சரியா அமையாம இருக்கிறதுனால படம் இயக்கலாங்கிற எண்ணத்துல கதை எழுதிட்டு வராங்களாம் அந்த வேர்ல்ட் நடிகரோட வாரிசு நடிகை. பப்ல நடந்த கைகலப்புல போதையில தவறுதலா ஒல்லியோட போனை எடுத்துட்டு போயிட்டாங்களாம் அந்த பாடகி. ஒல்லியோட போன்ல இருந்த ரகசியங்கள் தான் இப்போ வரிசையா இணையதளத்துல இடம்பெறுதாம். 23 படத்துல ஹீரோ வில்லன் காம்பினேஷன்ல ஏகப்பட்ட சீன்ஸ்ல நடிச்சிருந்த அந்த 2 எழுத்து ஜா நடிகை தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது ஒரே ஒரு சீன்ல வந்துட்டு போற மாதிரி இருந்ததுனால செம்ம ஷாக் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வீடியோ அழுதாங்களாம். அடுத்து வருவது மறக்க முடியுமா? சொன்னது நீ தானா எம்மாடி ஐயரிடம் நேற்று சொன்னது நீ தானா சொல் சொல் என் உயிரே. ஏய் சொக்கா, டேய் சொக்கா, தனியும் பிடிச்சது. இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, கையில் இது இருக்குல்ல. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அடி சிவகாமி மகனை சண்முகனை குகனை இவனை சிந்தனை செய் மனமே மனமே. நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மருமகளை பார்த்து கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் மிலிட்டரிக்காரனா? நான் என்ன பயந்துருவேனா? ஒண்ணு ஒரே கூரதெய்வம் கூரதெய்வம். கூரதெய்வமா? ஆமா கூரதெய்வம். என்ன கூரதெய்வம்? அதாவது கூரதெய்வத்தோட அருள் இங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு கிடைச்சிருக்கு. அது எந்த வீடுன்னு தான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கூரதெய்வத்துக்கு உனக்கு நெருங்கிய சம்பந்தம். நெருங்கிய சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். கூரதெய்வத்துக்கு அருள் வந்தா என்ன கொடுக்கும்? கூர வழியா பணத்தை கொட்டும். கூரதெய்வத்துக்கு கோபம் வந்தா கருங்கல்ல மேல போடும். ரொம்ப கரெக்ட். ஒண்ணு அடிக்கிறதுக்கு சாட்டை குச்சி எடுத்து கூரதெய்வத்துடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறாருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்? திங்கிங். பெருசு, வெட்டு வெடியால உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்தி தான் உங்க பையனே ஊரு விட்டு ஒண்ணு. ஐயோ, இந்த மாதிரி இனிமே தம்பியை பத்தி ஒரு குத்தமும் சொல்லக்கூடாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆளு பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகையில புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல, அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இம்மீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க. அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல, இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனா தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுதே. கண்ணாடியை கொஞ்சம் தொடச்சுக்கங்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டெஃபெக்ட் இல்ல, கையே மங்கலான கை. இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவங்களுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. கை நிட்டுமா? இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க, உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கான். ஓஹோ, மேல்நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது
ரொம்ப தூரமா இந்த கையில தெரியறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஐயரே உன் கையை நீட்டியா? சச்சா, இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற எந்த கையே? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுல தான் பிறந்தான். ஆமா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்கே. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஓ, புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சு. தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி கூட்டு வாங்க. நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம். இந்தாப்பா என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கை, நல்லா பார்த்து விலாவாரியா சொல்லு. ஏங்க வயசாகி போய் ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, மரக்கட்ட மாதிரி இருக்கு, இதுல கரண்டே வராதுங்க. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.